மூஞ்சி திருப்பி சும்மா இருக்க முடியாது உங்களால. ஏன் இப்படி பண்ண? சாப்பிட்டோமா பேசாம போய் படுந்தோமா இருக்கும். பாத்ரூம் போனில, தண்ணி குடிச்சில, போய் படுக்க வேண்டியது. எதுக்கு பள்ளி இச்சத்தில் எதுக்கு மூணு பார்க்குற? அதுக்கு சாப்பாடு, அதுக்கு சாப்பாடா? இது தேவையில்லாத வேலை. நீ படுத்துன்னு வாந்தி எடுப்பீங்க. அது மோந்து பார்த்தா வாந்தி எடுக்குன்னு தெரியல. எத்தனை வாட்டி வாந்தி எடுப்ப? சொல்றது எதையுமே கேட்கறது. சாப்பிட்டோமா போய் படுத்தமா. பள்ளி என்ன பண்ணா உனக்கு என்ன? பள்ளி என்ன பண்ணா உனக்கு என்ன? வாந்தி எடுப்பா அழைச்சி விட்டுட்டு உட்காந்துருப்பேன். வேலையே இல்லை எனக்கு. அந்த பிள்ளைங்க சாப்பாடு செய்ய வேண்டாமா? மாட்டிக்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஏய், என்ன மாட்டிக்கிட்டீங்களா? என்ன பண்ணாங்கப்பா? நீ அவனை திட்டினல்ல. அவனை திட்டினா அவன் சாதாரண வேலையை பண்ணி வச்சிருக்கான். திட்டாம நீ அவனை திட்டினல்ல, அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நான் அதை யூடியூப்ல போடுறேன் பாரு. நீ அவனை திட்டுற, கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி. போடு. என்ன அடிக்கிறேன், கிள்றேன், பண்றதெல்லாம் சேட்டை, பண்றதெல்லாம் சேட்டை. பாடுற கேக்கு காலில் அம்மா அடிக்கிறாங்க, அதை கூட நான் எடுத்துட்டு தான் கேட்குறேன். கை சோப்பா இருந்து வாயில அடிச்சு வாயை அடிச்சு திரி விட்டுருப்பேன். ஐயோ, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வீடியோவில் போட கேட்குறேன். என்ன பண்ணான்னு கேளு. அவன் என்ன பண்ணான்? இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு உட்காந்து பெண்ணுக்கு வேலையே தேவையில்லை. என்னடாச்சு? என்ன பண்ண? கேளு. அப்படியே உண்மை, உண்மைக்கு அப்படியே அவ்வளோ உண்மை, உடம்பெல்லாம் உண்மை. ஒன்றும் பண்ணலையா? ஒன்றுமே பண்ணலையா? நீ என்ன பண்ண? எப்படி படுத்துருக்க? எப்படி படுத்துருக்க? ஐயோ, சாப்பிட்டான்ல காலையில நல்ல மோர் குடிச்சான், தோசை சாப்பிட்டான் போய் பேசாம போய் படுக்கணும்ல. படுக்காம பள்ளி எச்சம் போட்டுருச்சு பாரு. பள்ளி கக்காவை மோந்து பார்க்கறான். நீ போய் என்னடி சொல்றது? அவனை அதை போய் மோந்து பார்த்து வாந்தி எடுத்து வச்சுட்டான். எப்படி பள்ளி கக்காவை போய் மோந்து பார்த்து வாந்தி எடுத்து வச்சு சரி வேலை எடுத்து வேலை கரெக்டாக நல்லா அதை பண்ணின ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அப்படியே எடுத்து வைக்காம உருவுறது மேட்டில் எடுத்து வச்சுட்டான். அதை கொண்டு போய் கொட்டிட்டு அப்படியே அலசி விட்டுட்டு இப்போ வந்து சோப் போட்டு அலசிட்டு இருங்க. அதை தின்னதெல்லாம் காலி ஆயிடுச்சு வயிற்றுல. சும்மா இல்லாமல் அங்கேயே வந்து பச்சடியா சரிதா? தெரியுது. சரி, அவ்வளவு பண்ணமே வாந்தி எடுத்துட்டு போய் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து வந்து இந்த செடியெல்லாம் இந்த பூவெல்லாம் பிடிச்சி பிச்சு இந்த உதவி கொஞ்சம் கூட பயங்கிறது துளி கூட இல்லை. உடம்புல பயங்கிறது துளி கூட இல்லை. நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். நான் கேட்குறேன், நீ தப்பிச்சிடலாம். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. போய் கம்ப்ளைண்ட் கூட என்ன வேணாலும் பண்ணிக்க. என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அப்போ தான் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். உன்னை யார் பள்ளி வச்சுட்ட மோந்து பார்க்க சொன்னா? உனக்கு தரையெல்லாம் மோந்தா கண்ட நாத்தமாக ஆக மாட்டேங்குது இல்லை? வாந்தி வருது இல்லை? சாப்பாடு அந்தந்த வேலைக்கு சூடாக சாப்பிட்டா தானே ஆகுது. எதுக்கு போய் அதெல்லாம் மோந்து பார்த்த? ஏன் அப்படி செஞ்ச? நான் பேசுறது கேட்குதா? இவ்வளோ பேச வச்சுருக்க அது கேட்குதா? இனிமே அப்படி செய்வியா? எனக்கு முடியல. எனக்கு இதெல்லாம் அலசது கஷ்டமா இருக்கு. எனக்கு சாப்பிட்டது வயிற்றுல, இந்த வயிற்றுல ஒன்றுமே இல்லை. வயிற்றுல எல்லாம் போச்சு, வாந்தியாக போச்சு. அந்த மோந்து பார்த்தா வாந்தி வரும்னு தெரியுமில்ல உனக்கு? தெரியாதா? நீ இதை எடுத்து 3வது வாட்டி இந்த மாதிரி மோந்து பார்த்துட்டு வாந்தி எடுக்கிறது உனக்கு ஆக மாட்டேங்குது. நாத்தம் ஆகாது இல்லை? தெரியுது இல்லை? செய்வியா? இனிமே அப்படி செய்வியா? செய்யக்கூடாது சரியா? இனிமே அந்த பள்ளி எச்சத்தெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாது. நீ எனக்கு நீ பேட் பாயா இருக்க. நீ ஐயோ செடி ஐயோ செடி அடிக்காத திட்டாதன்னு சொல்ற. கை சோப்பா இருக்கு. அப்புறமேல் உனக்கு நீ குளிக்கணும். நீ குளிச்சாதான் ஒரு நல்லாவும். வேண்டாம் சொல்லாது போ. நான் அடிப்பேன். அப்படிதான் அடிப்பேன். என்னை யாரும் கேட்க முடியாது. குளிக்கணும். குளிச்சுட்டு முழுக்க மரியாதையா ஓடி போய் பேசாம தோட்டிட்டு படுத்துக்க. அம்மா இனிமே அடிக்க மாட்டாப்பா. பா சரி வா. இப்படி மேலே உட்காந்துக்க. இங்கே மேலே இருக்கேன். இங்கே இருக்கேன். இங்கே அவன்கிட்ட போய் உட்காராத. வா. எவ்வளோ குப்பை ஆக்கி வச்சுட்டா. இங்கே வா. செடி எல்லாம் பிடிச்சி பிச்சு இங்கே பாரு. சோப்பு கையோட வைக்க முடியாது. எதுதான் வைக்கிறது? இதெல்லாம் அழகழகாக பூத்துக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி பிச்சு அநியாயம் பண்ணி வச்சுருக்கப்ப. சரி மேலே இருக்கேன். சோப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அம்மா மேலே இருக்கேன். மேலே ஏறுங்க.
இங்கேருந்து போய் ஏறுங்க. இங்கேருந்து போய் ஏறினா ஏற முடியும். இறங்கணும் திருப்பி ஏற முடியல. இங்கேருந்து ஏறு மேலே ஏறு. ஏறு. அவ்வளோதான்டா ஏறிட்டான். உட்காந்துக்க இங்கேயே உட்காந்துக்க. சரி உட்காந்து. சரி அம்மா ஒன்றும் சொல்லலை, இனிமேல் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ இந்த மாதிரி மோந்து பார்த்தா உனக்கு ஆக மாட்டாங்குது, வாந்தி வருது இல்லை சரியா? சரி அம்மா ஒன்றும் சொல்லலை, உட்காந்து. நம்ம தோற்ற அலசி போட்டு வரோம், அதெல்லாம் வாங்கக்கூடாது. அது இப்போதான் சொன்னேன், மோந்து பார்க்காது. உட்கார இந்தா உட்கார. ஏற முடியல, கட்டை மேலே ஜம்ப் பண்ணி சும்மாவே இருக்கிறது. சரி உட்காந்துக்க. சொல் பேச்சு கேட்குறியா? நீமே சமத்தா இருக்கிறியா? அதெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாது. தின்னம்மா ஜாலியாக விளாண்டாமா பணம் மணக்கணும். இந்த மூளை முடுக்கு இண்டு எடுக்கலாம். அது பாட்டுக்கு பள்ளி ஒரு மூளையில் தான் போட்டுருச்சு. நீ ஏன் போய் மூளைக்கு இருந்து பார்த்தேன்? எனக்கு மூளையில் வந்து பார்த்தேன். தேவையா உனக்கு? வாழ்ந்துருச்சு. இப்போ தொந்தியில் ஒன்றுமே இல்லை, காலியாக போச்சு. அச்சோச்சோ, தொந்தியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வாந்தியாக வருது. சோகத்தை எல்லாம் வாந்தியாக போச்சு. சரி அம்மா கொழுப்பு தான் நிறைய இருக்கு. சாதம் சும்மா வாய முடிஞ்சு சாதம் வச்சு அம்மா தரேன், சமைச்சு தரேன். அம்மா சமைச்சு தரேன், சிக்கன் வச்சு சாப்பிடலாம் சரியா? சரி அம்மா ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டாங்கடா அன்னைக்கு உனக்கு. பசிக்குதாடி? பசிக்கும். இந்த வாந்தி துட்டி தின்னதெல்லாம் வெளில வந்துருச்சே தங்கத்துக்கு. தின்னதெல்லாம் வந்துருச்சு. முடியும். நீ இப்படி பத்து நீ பத்துக்க. அம்மா அதை அழைச்சிட்டு வரேன் சரியா? அழைச்சிட்டு காய போட்டு நீ குளிச்சோடனே போய் சாப்பிடலாம். அம்மா சாதம் வச்சுட்டேன், எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சரியா? நல்ல வேலை நீ ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ள சாத்த பசிக்கும் தங்கத்துக்கு. கீழே இறங்காத, சோப்பு தண்ணி அங்கேயே உட்கார். சரி கீழே போறியா? போ. ஏமா அதான் வாந்தி எடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அலசிட்டு இருக்க? தூக்கி போட வேண்டியதானே? தூக்கி போடுறாங்க, வேற வேலை இல்லை. புதுசு. ஓ சரி, இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ சரி. ஐ புதுசுல மேட்டு, புது மேட்டை எடுத்து போட்டேன். அவன் நல்ல வேலை வீடு துடைக்கிற அளவுக்கு வைக்காம இவரும் எடுத்துட்டானே. கொஞ்சம் லேசாக கக்கிட்டான். லைட்டாக அந்த தண்ணி மாரி ஊற்றிச்சு, அவ்வளோதான். ஊற்றிட்டு பயமா போயிட்டுக்குள்ளே எதுவும் வாங்கி எடுத்துருவானா ரொம்ப. அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். டெட்டால்லாம் ஊற்றி சோப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த வாளியில் நிறைய மாதிரி கிடக்கு சேர்த்து போட்டு வச்சுக்கலாங்களா. பயந்துட்டான், திட்டினது கத்துனால பயந்துட்டான் பிள்ளை. இப்போதான் சமாதானம். இப்போ சாப்பாடு கொடுக்கணும். நீ இப்போ எதுக்கு வந்த? நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சத்தம் கேட்டானு உடனே நீ பிச்சு போடுவோம். ஓடிவோம், அவன் குளிக்கணும், ஓடி. இந்த வர குளிக்கிறப்ப வர